ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இஸ்ராயலர் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரைக்கும் துரத்தி சொல்கிறாங்க. ஓட ஓட விரட்டி விட்டுட்டு அவங்களை தாக்கி சாமுவேல் இடத்துல ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்குறார். 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். எபினேசர் நம்ம பாடல் கூட இருக்கிறது. எபினேசர், எல்ரோயி, யெகோவா ராஃபா என்று பாடல், அன்புக்குரு என்ற பாடலில் அந்த 3 எபிரேய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபினேசர் என்றால் ஆண்டவரே நமக்கு உதவி என்ற அர்த்தமாகும். அப்போ கடவுள்கிட்ட போது விடாமல் மன்றாடுன்னு மக்கள் கேட்டாங்க. அவர் விடாமல் மன்றாடினார். ஆண்டவர் எரிபலிகள் செலுத்தி கொண்ட அதே நேரத்தில் பேரிடியை முழங்கச் செய்து பிலிஸ்தரை தாக்க அவர்கள் மாண்டு போனார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள். அவர்களை துரத்தி வீழ்த்தி வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் இஸ்ராயல் மக்கள் என்று சொல்வதன் மூலமாக நன்றி பலி செலுத்துகிறாங்க. ஜெபத்தின் பொழுது எரிபலி, வெற்றி பெற்ற பிறகு நன்றி பலி. அதான் பாருங்கள், ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கு நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி எபனேசர் என்று பெயரிட்டார். அது நம்ம முக்கியமான கருத்து. அதான் நம்ம நிறைய டோனி டிமெலோ என்கின்ற உலக புகழ் பெற்ற இயேசு சபை ஆன்மீக எழுத்தாளர் சொல்லும்போது சொல்வார், ஜெபம் என்பது இருவழி பாதை. ஆன்வர்டு ஜேர்னி, ரிட்டர்ன் ஜேர்னி. ஆன்வர்ட் ஜேர்னி என்பது மன்றாட்டு, பரிந்துரை அல்லது விண்ணப்பங்கள். ரிட்டர்ன் ஜேர்னி என்பது நன்றி பலி, துதி, ஆராதனை. இரண்டும் இணையும் போது தான் ஜெபம் நிறைவு பெறுகிறது. மக்கள் விடாமல் மன்றாடும் என்று சொன்னார்கள். அவர் எரிபலி ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். அதோடு நிற்கலை. போரில் வெற்றி பெற்றார்கள். ஆண்டவருக்கு நன்றி பலியாக நினைவு தூணை நிலைநாட்டி எபினேசர் என்ற பெயரிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து வருகிற எல்லா நாட்களிலும் ஆண்டுடைய இரக்கத்தையும் ஆண்டுடைய வல்லமையும் அதற்கு அந்த எபினேசர் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி அவர்கள் நன்றி சொல்வார்கள். இது இந்த இடத்துல 2 கருத்து சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று எட்டியாலஜிக்கல் ஸ்டோரி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். எட்டியோஸ் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் காஸ், CAUSE, காஸ், காரணம். ஒரு காரணத்தை குறித்து அந்த இடத்துல பேர் இருப்பாங்க. எபினேசர், ஏன் எபினேசர்? ஏசர் என்றால் உதவி என்ற அர்த்தமாகும். இப்படி சொல்ல எபினேசர், இறைவன் எனக்கு உதவினார். அந்த கல்லுக்கு பேர் எபினேசர் இல்லைங்களா? இப்போ கடவுள் எனக்கு உதவினார். அந்த கல்லை பார்க்கும்போதெல்லாம் பிளீஸருக்கு வந்துறாங்க, ஜெபிச்சோம், பேரிடியே முழங்கினார், பாளையம் அழிக்கப்பட்டது, நாங்கள் வெற்றி பெற்றோம். எபினேசர் காரண பெயர் முதலாவது. இரண்டாவது, இந்த ஆன்மீக வழியில் பார்க்கும்போது இறைவனிடம் ஜெபித்தோம், நாங்கள் இப்போது நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை அவர் கேட்டார், நாங்கள் நன்றி சொல்கிறோம். இது யாரால் வந்தது? சாமுவேலால் வந்தது. அப்போ ஒரு நிகழ்வின் ஊடே சாமுவேலின் பங்கை பற்றி ஆசிரியர் அழகாக இடைச்சலாக சொல்லி அந்த காட்சியின் நம்ம நகர்ந்து போகிறார். அந்த பகுதி நம்ம பார்க்குறோம். அடுத்து 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன. பெலிஸ்தியரின் கையினின்று இஸ்ரேலர் தங்கள் எல்லை பகுதியை மீட்டு கொண்டனர். மேலும் இஸ்ரேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று. ஓகே, இப்போ 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று, சாமுவேல் ஒரு சின்ன நிகழ்வில் பிலிஸ்தருடைய தாக்குதலில் அவர் எப்படி வல்லமையுள்ள குருவாய், வல்லமையுள்ள இறைவாக்கினராய், வல்லமையுள்ள போர் தந்திரமிக்க தலைவராய் அவருடைய வழிநடத்ததை நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து இந்த சம்மரி நரேட்டிவ் என்று சொல்வார்கள், செய்தி சுருக்கம் என்று சொல்வார்கள். அந்த செய்தி சுருக்கத்தின் வழியாய் சாமுவேல் அந்த மக்களுக்கு யாராக இருந்தார், எப்படி ஆட்சி செலுத்தினார், எப்படி மக்களுடைய மனநிலை இருந்தது, எப்படி மக்களுடைய வாழ்நிலை இருந்தது என்பதை சம்மரி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுகிறார். அதுதான் பார்க்குறோம். ஒவ்வொரு வசனமும் பார்ப்போம். சாமுவேல் இருக்கிற வரைக்கும் அந்த எல்லை பக்கமே அவங்க வரவே கிடையாது. இந்த பிலிஸ்தருடைய தொல்லை இஸ்ரேல் மக்களுக்கு நீதித்தரவல் புத்தகம், ஏன் அதற்கு முந்தைய புத்தகமாக யோசுவா புத்தகத்திலிருந்து அந்த தொல்லை ஆரம்பிக்கிறது. இங்கே இருந்து வருகிற அந்த தொல்லை இந்த இடத்துல சற்று ஓய்வு பெறுகிறது.
இதை நிரந்தரமாய் ஒழித்து கட்ட ஒருவர் பிறக்க வேண்டும், அது தாவீது. அது பின்னாளில் வருவார். அவரை உருவாக்குவதும் அவரை அறிமுகம் செய்வதும் சாமுவேலின் வேலையாக அது பின்னாளில் வரும். அதை பற்றி செய்து பின்னாளில் நாம் பார்த்துக்கொள்வோம். சாமுவேல் இருந்த பொழுது அந்த பெத்கோர் பள்ளத்தாக்கு வரை துரத்தடிக்கப்பட்ட பிலிஸ்தர்கள் ஒரு காலம் திரும்பி வரவேல் என்று சொல்வதன் மூலமாக சாமுவேல் ஒரு நேரிய தலைவராக, இறைவாக்கினராக, குருவாக மக்களை பாதுகாக்கும் பணியிலே திறம்பட நடத்தார் என்பதை ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார். இரண்டாவது, ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. ஏன் சாமுவேல் அங்கே இருந்தார்? சாமுவேல் வழியாய், அவருடைய ஜெபத்தின் வழியாய், அவருடைய ஜெப பாதுகாப்பு வளையத்தின் வழியாய் ஆண்டுடைய கரம் பெலிஸ்தருக்கு எதிராக இருந்தது. எக்ரோன் முதல் காத் வரை, நம்ம எப்படி பெத்ஷெபா முதல் தான் வரை என்று இஸ்ராயலுக்கு சொல்கிறோமோ அதே போல் எக்ரோன் முதல் காத் வரை என்பது பெலிஸ்தருடைய எல்லை பகுதி. இஸ்ராயலிடமிருந்து பெலிஸ்தர்கள் கைப்பற்றிய எல்லா இடங்களையும் அவங்க திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. எல்லைகளையும் அவங்க மீண்டு கொள்கிறார்கள். அப்போ நாட்டில் அமைதி நிலவியது. தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தினார்கள். எதிரி பற்றி அச்சமில்லாமல் இருந்தது. இதெல்லாம் அழகாக திருவள்ளுவர் சொல்லுகிறது. ஒரு நாட்டினுடைய சிறுபகையும்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போ அந்த எதிரி பற்றிய அச்சமோ பஞ்சமோ அல்லது நோயோ கொள்ளை நோய் இல்லாத ஒரு நிலையில் அமைதியும் சுபிட்சமும் இருக்கிற ஒரு வளமான நாட்களை சாமுவேல் இறைவனிடமிருந்து மக்களுக்கு பெற்றுத் தருகிறார். எமோரியருக்கும் இஸ்ராயலுக்கும் இடையே அமைதி உண்டாயிற்று. பிலிஸ்தர்கள் மட்டுமல்ல, அதுக்கு அடுத்து எமோரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே கூட ஒரு அமைதி உண்டாகி சொல்கிறார். 15-17 வரைக்கும் சம்மரி ஸ்டேட்மெண்ட் இறுதி பகுதியை நம்ம பார்க்குறோம். அது வாசிப்போமே. சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராயிருந்தார். அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல், கில்கால், மிஸ்பா ஆகிய இடங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கினார். பின்பு அவர் தம் வீடு இருந்த ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கினார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் எழுப்பினார். சாமுவேல் ஒரு அழகான உயர்தரமான இறை மனிதராக இருக்கிறார் என்பதற்கு இந்த 2 வசனங்கள் சாட்சியாக இருக்கிறது. இந்த சாமுவேல் என்கின்ற இந்த இறை மனிதரில் இஸ்ராயலின் முக்கியமான 3 பொறுப்புகள் சங்கமிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவர் தலைவராக இருந்தார். இஸ் எ லீடர். எல்லாருக்கும் தலைவராக, இறுதி முடிவு அவருடைய முடிவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லெண்ணம் பெற்றவராக ஒரு தலைவராக இருக்கிறார். முதலாவது, இட்ஸ் எ குட் லீடர். அதான் லீடர் என்பவர் யார், ஒரு தலைவர் என்கிறவர் யார் என்பதற்கு ஒரு வரையறையை கொடுக்கிறார்கள். லீடர் இஸ் த ஒன் ஹூ நோஸ் த வே, ஷோஸ் த வே அண்ட் கோஸ் த வே. நல்வழிகளை, வெற்றியின் வழிகளை அறிந்திருக்கிறவர், வெற்றியின் வழிகளை மக்களுக்கு காட்டுகிறவர், அந்த வெற்றியின் வழிகளில் தானும் தன் மக்களோடு பயணிக்கிறவர். அதான் ஒரு நல்ல தலைவர். அதை அழகாக இவங்க செய்து காட்டுறார். ஒரு நல்ல தலைவராக இருந்தார். நல்ல தலைவர் என்ன பண்ணார்? நீதி வழங்கினார். நீதி வழங்கிட்டு அந்த முக்கியமான 3 பெத்தேல், கில்கால், மிஸ்பா இவையெல்லாம் இறை மக்கள் கூடி வருகிற இறை சமூகத்தினுடைய திரு வழிபாட்டு தலங்கள், கல்டிக் சாங்சுவரிஸ். மிஸ்பா, கில்கேல், பெத்தேல், இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பார். வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். உண்மையான தலைவர் என்கிறவன் மக்களின் வழிகளில் செல்கிறவர். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன்றது தலைவனே கிடையாது இல்லைங்களா? தலைமைத்துவம் கிடையாது. மக்கள் வழியில் போக வேண்டும். அதான் இந்த 2வது. 3வது, அவருடைய வீடு ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ராயலுக்கு நீர் வழங்கினார். அங்கே ஆண்டவருக்கு பலிப்பீடம் எழுப்பினார். அப்போ நீதி வழங்குறாரு, மக்களை வழிநடத்துகிறாரு. அது பல பலிப்பீடம் கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். குருவாக, இறைவாக்கினராக அல்லது ஆளுமைப்படுத்துகிற அரசாட்சியினுடைய நபராக அவர்களே அந்த முப்பணியும் நிறைவு பெறுகிறது. நிலைமை ஈடுகிறது என்பதை ஆசிரியர் சொல்லி அந்த பகுதியை நிறைவு செய்கிறார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு தொகுப்பு என்று நாம் சொல்லும். அதிலே அழகாக இருப்பது 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நாம் சாமுவேலை சந்திப்பது கிடையாது. 7ஆம் அதிகாரத்தில் மீண்டும் அவர் வருகிறார். இன்க்ளூசியோ, முதலிலும் இறுதியிலும் அவர் வருவதனால் அவர் ஒரு இன்க்ளூசிவ் கேரக்டராக மாறுகிறார். இடைப்பகுதியில் இறை பற்றிய செய்தியும் மக்கள் பற்றிய செய்தியும் ஆசிரியர் சொல்லி சாமுவேலுடைய உயர்தரமான வாழ்வு, அவருடைய பொறுப்பு உணர்வும், இந்த பதவி, அவருடைய ஆளுமை நிறைந்த தலைமைத்துவம் ஆசிரியர் அழகாக அடிக்கோடிட்டு வருகின்ற செய்திகளுக்கு ஒரு அழகான ஒரு நிறைவை இந்த பகுதியில் நம்ம நிறைவு செய்கிறோம் என்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பகுதி 1 சாமுவேல் 5:1 ஆரம்பித்து 1 சாமுவேல் 7:17 நாம் நிறைவு பெறுகிறது. இந்த பகுதிகளுக்குண்டான சில வாழ்வியல் சிந்தனைகளோடு இந்த பகுதியை நாம் நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இதில் 3 சின்ன கருத்துக்களை முன்மொழிய ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. 1 சாமுவேல் 6:5. உங்கள் மூலக்கட்டிகளின் உருவங்களையும் நிலத்தை பாழ்படுத்தும் சுண்டலின் உருவங்களையும் செய்து இஸ்ரேலின் கடவுளை புகழுங்கள். அப்போது ஒருவேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டினின்றும் அவரது கை விலகும்.
1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் ஒரு அழகான ஒரு இறையியல் செய்தியை நம்மிடம் தாங்கி வருகிறது. இந்தியா போன்ற பல் சமய, பல் கலாச்சார, பல் பண்பாட்டு சூழலில் வாழ்கிற மக்கள் ஒருவர் அவருடைய சுய விருப்பு வெறுப்புகளோடு, இறைவன் பற்றிய மதம் பற்றிய விளிம்பியங்களோடு மதித்து வாழ அழைக்கப்படுகிறோம் என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக இது சொல்கிறது. ஆணவமும் செருக்கும் வெற்றி பெற்ற பெருமதும் கொண்ட எண்ணத்திலே நடந்து கொண்ட பிலிஸ்தர்களை ஆண்டவர் வதைத்தார். அவர்களின் கோட்டைக்குள்ளாக சென்று அவர்களை அழித்தார். அவர்களே கதறும்படி அவர்களை செய்தார். இது எதை குறித்து காட்டுகிறது? என் கடவுள் பெரியவர், உன் கடவுள் பெரியவர், என் கடவுள் சிறியவர், உன் கடவுள் பெரியவர் என்ற ஒரு உயர்நிலை எண்ணத்திற்கு வாதிடும் ஒரு கடவுள்களை நாம் காணவில்லை. மாறாக எக்காரணத்தை முன்னிட்டும் என்னுடைய மத உணர்வுகளும், என்னுடைய மத கோட்பாடுகளும், என்னுடைய மதம் பற்றிய எண்ணங்களும் அடுத்தவரை மட்டம் தட்டவோ கீழ்த்தரமாக நினைப்பவோ அல்ல. எல்லாமே நதிகள் ஒரு கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எல்லா நதிகளிலும் நன்னீர் இருக்கிறது, எல்லா நதிகளிலும் மீன்கள் இருக்கிறது, எல்லா நதிகளிலும் உயிர் கொடுக்கும் தன்மை இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் எந்த நதியும் நாம் மோசமாக நடத்த மாட்டோம், நினைக்க மாட்டோம். ஒவ்வொரு நதியும் ஒரு கடலை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாமும் ஒரு நதிதானே என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாய் வரும். இந்த பகுதி அழகாக இதை சுட்டி காட்டுவது அதுதான். ஆள் பலத்தினாலோ, பொருள் பலத்தினாலோ, அரசியல் பலத்தினாலோ, மற்ற எந்த அதிகார பலத்தினாலோ ஒரு மதத்தை உயர்த்தி காண்பதும், அடுத்த மதத்தை இழிவாக நினைப்பதும், அடுத்த மதத்திற்கு எதிராக பரப்புரைகளை செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நம் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். முதலாவது. இரண்டாவது, 1 சாமுவேல் 6:9 வாசிப்போமே. பின் கவனியுங்கள், அது தன் நாட்டு எல்லைக்கு செல்லும் வழியாக பெத்சமேசுக்கு சென்றால் இப்பெரிய தீங்கு நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம். இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை, மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது என்று அறியலாம். நமது அன்றாட வாழ்க்கையில் பல சமயங்களில் இது ஆக்சிடென்டலா, இன்டென்ஷனலா, இது தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது இறை திருவுளத்தால் நடந்ததா என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன் அவர் லைஃப் நத்திங் இஸ் ஆக்சிடென்டல், எவ்ரிதிங் இஸ் எ பிளான் ஆஃப் காட். நாம் இறை மனிதர்கள் என்றும், இறை ஊழியக்காரர்கள் என்றும், இறைவனுடைய வழியில் நடக்கிறோம் என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்மிடமிருந்து புறப்பட்டு போவதும் நம்மை வந்து சேர்வதும் இறைவனின் திருவுளமன்றி எதுவும் இருக்காது. அதை நம் முழுமையாக, அது வெற்றியோ தோல்வியோ, விழுப்புண்ணோ அல்லது தோல்வியின் வடுக்களோ, நம்மை வந்து சேர்வது எல்லாமே இறைவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதை இந்த பகுதி உறுதி செய்கிறது. தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது இறை திருவுளத்தால் நடந்ததா என்ற ஒரு கேள்வி வரும்போதெல்லாம் நான் இறைவனின் ஊழியன், இறைவனின் அடியார், என்னிடமிருந்து புறப்பட்டு போவதோ, என்னை வந்து சேர்வதோ இறைவனின் திட்டமின்றி என்னிடமிருந்து போகாது, என்னை வந்து சேராது என்பதை உறுதி செய்து கொள்ள இந்த பகுதி நம்மை அழைக்கிறது. நிறைய சமயத்தில் பை சான்ஸ் ஜெயிச்சிட்டோம், பை லக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் அல்ல, பை சாய்ஸ் வி ஆர் ஒன். கடவுள் நம் வெற்றி பெறும் என்று விரும்பினார், அதனால் நாம் வெற்றி பெற்றோம் என்பதுதான் அழுத்தம் திருத்தமான மீட்பு திட்டத்தினுடைய இறை செய்தி. பை சான்ஸு, பை லக்கு, பை ஃப்ளூக்கு இதெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் செல்கிற சாக்குப்போக்கு காரணங்கள். மாறாக இறை நம்பிக்கையோடு வாழ்கிறவர்கள் பை சாய்ஸ் இறை திருவுளத்தினால் தேர்ந்தெளியும் அன்பினால் நான் உயர்த்தப்பட்டேன். இறைவனுடைய அன்பினால், இறைவனுடைய தேர்ந்தெளியும் நிகழ்வினால் நான் வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்ள, தோல்வியின் மூலம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து என்பது சாமுவேல் பற்றிய பல செய்திகளை பின்னாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வருகின்ற இடத்துல சாமுவேலுடைய தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு சின்ன செய்தியை நாம் சொன்னோம் என்றால் இன்றைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வாழ்வின் தோல்விகளையும் வெற்றிகளையும் சந்திக்க இருக்கிறவர்களுக்கு பெரிதாக உதவியாக இருக்கின்ற நம்பிக்கையில் இந்த சின்ன கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஏபிள் லீடர், ஒரு தேர்ந்த இறைவனுக்கு உகந்த தலைவர் என்கிறவர் 3 குணங்களை தங்களுள்ளாக கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, நல்ல புரிதல் இருக்க வேண்டும். யூ ஷுட் ஹாவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங். அது நற்செய்தி அறிவிப்பாளராக, பொதுநிலையராக இருக்கலாம், அல்லது இறை ஊழியராக இருக்கலாம், இறை அடியாராக இருக்கலாம், அல்லது அன்புக்குரிய அருண் சகோதரியாக இருக்கலாம். நல்ல தலைவராக உயர வேண்டும் என்றால் ஒரு புரிந்து கொள்ளும் தன்மை இருக்க வேண்டும். பிரெஞ்சு புரட்சியின் பொழுது பசியினாலும் பட்டினியினாலும் வருத்தத்தினாலும் வதங்கி போன மக்கள் அரசிடம் கேட்கிறார்கள், அம்மா எங்களுக்கு உணவு ரொட்டி இல்லை என்று கதறுகிறார்கள். அரசு சொல்கிறார், ரொட்டி இல்லையா, போய் கேக் சாப்பிடுங்க என்று சொன்னதாக சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. மக்களுடைய அன்றாட தேவைகளையும் அவருடைய வயிற்றுப்பாட்டையும் கண்டு புரிந்து கொள்ளாத ஒரு அரசாகிறதுனால தான் புரட்சி வந்தது என்று அழுத்த திருத்தமாக சொல்வார்கள். We should have a good understanding of our own people, their wants, wishes and needs and necessities. அது புரிஞ்சுக்கணும், அவருடைய என்ன தேவை, எங்கே தேவையாக இருக்குது,
அதை கொடுத்து நம்ம அந்த வழியில் அதை நிவர்த்தி செய்வதற்கு நம்ம பாடுபட வேண்டும். நல்ல தலைவன் என்கொண்டு புரிந்து கொள்கிறான். காணாமல் போன ஆட்டை பற்றிய செய்தியை மார்க்கவும் மத்தேயும் லூக்காவும் சொல்கிறார்கள். யோவான் மட்டும்தான் ஆயனை தேடுகிற ஒரு ஆட்டை பற்றிய செய்தி சொல்வார். ஆடுகளை தேடி போடுகிற ஆயனை பற்றி இந்த மற்ற நற்செய்திகள் சொல்லும்போது புரிந்து கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற, அன்பு செய்கிற, இறங்கி வந்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு உயிர்த்த ஆண்டவரை யோவான் படம் பிடித்து காட்டுவார். அழகா விழாவை கைவிட்டு நம்ம பார்த்தா தான் நம்புவேன். தோமையார் இறங்கி வந்தார். நான் அவரை தூக்கி செல்வேன், இப்படி பற்றி கொள்ளாது என்று பதிலுமிழக தன்னை காட்டினார். அருளப்பர் மெத்த படித்தவர், அன்பை உணர்ந்தவர், இதய துன்பை உணர்ந்தவர். அவர் துணியை பார்த்தாரு, நம்பினார். பேதுரு எங்கள் பாதுகாவலர் வந்தார், பார்த்தாரு, போனார். புரிஞ்சாரா புரியல தெரில. ஆனால் அவருக்கு திபேரியா கடற்கரையில் 21 அதிகாரத்தில் வலப்பக்கம் வீசுன்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக்கு லூக்கா 5 அதிகாரத்தில் நடந்த மறுபடியும் நிகழ்த்தி காட்டி இப்படி லவ்மின்னு கேட்டு வச்சார். அதுதான் ஒரு அழகான ஒரு புரிதல் இருக்கிற ஒரு தலைவர் தான் மக்களுக்குரிய இனிய உதவி செய்கிற ஒரு ஆசீர்வாதமான தலைவராக இருப்பார். முதலாவது. இரண்டாவது ரொம்ப முக்கியம் அக்கம்பனிமெண்ட், உடன் இருப்பது. புரிந்து கொள்வதில் எவ்வளோ முக்கியமோ அதே போல் புரிந்து கொண்ட ஒரு மனிதர் உடன் இருப்பார். உங்களுடைய தேவையை, உங்கள் வழியை நான் உணர்ந்தேன் என்றால் உங்களோடு நான் பயணம் செய்வேன். கூலிக்கு வேலை செய்கிறவர்களுக்கும் இறை ஊழியம் செய்கிறவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம். கூலிக்கு மேய்க்கிறவன் அவன் உண்மையான ஆயனாக இல்லாததினால் திருடர்கள் வரும்போது, கொள்ளைக்காரர்கள் வரும்போது, கொடி மிருகங்கள் வரும்போது விட்டு ஓடி போவான். அவன் உடன் பயணிக்க மாட்டான். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான். அந்த மக்களோடு நடக்கிற அந்த நற்செய்தி பணியிலே, மீட்பு பணியிலே உயிரையும் கொடுக்க சித்தமாக இருக்கிறவர் தான் உண்மையான தலைவராக இருக்க முடியும். சாமுவேல் செய்தார். மக்கள் அழுதார்கள், இவர் அழுதார். மக்கள் ஜெபித்தார்கள், இவர் ஜெபித்தார். மக்கள் போராடினார்கள், இவர் மண்டியிட்டு கடவுளிடமிருந்து பரிந்துரை செய்தார். He accompanied them emotionally, spiritually, psychologically and sociologically. எல்லா நிலைகளிலும் மக்களோடு பயணிக்க வேண்டும். சில சமயத்தில் நான் உனக்கு ஜெபிக்கிறேன்பா, பார்த்துக்கலாம்பா என்பது மட்டுமல்ல, அவர்களுக்குரிய வாழ்வு நிலைகள் எம்பவரிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங், பல்வேறு விதமான பணித்தரங்களை இறங்கி நின்று வேலை செய்கிற ஒரு இயேசுவை நாம் பார்க்கிறார். சாமுவேலும் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் படுகிறார். உடனிருந்து பயணிக்கிற அவரோடு சுகதுக்கங்களில் பங்கேற்கிற ஒரு நல்ல தலைமைத்துவத்தை சாமுவேல் சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக சாமுவேல் இந்த பகுதிகளிலே நம்மை தொடுகிற ஒரு அழகான மனிதர். ஏனென்றால் இஸ் a man of God. எபிரேய மொழியிலே இஷ் எலோஹிம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இஷ் எலோஹிம் என்றால் மேன் ஆஃப் காட். எலோஹிம் என்றால் கடவுள், இஷ் என்றால் மனிதன். இஷ் எலோஹிம் என்றால் மேன் ஆஃப் காட். இதே வார்த்தையை எல்லா இறைவாக்களுக்கும், குறிப்பாக எலியா, எலிசேவுக்கு ஆசிரியர் பயன்படுத்துவார். இது இணைச்சுற்ற வரலாற்று ஆசிரியர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். இஷ் எலோஹிம், மேன் ஆஃப் காட். இறைவாக்கள் என்கிறவர் இறை மனிதர். இறை மனிதராக இருப்பது தான் நம்முடைய முழு விலாசமும் முழு முகவரியும். வேறு எதுவுமே கிடையாது. அவர் ஐடி கார்டு, அவர் ஐடென்டிட்டி கார்டு, அவர் ஆதார் கார்டு, அவர் ரிலிஜியஸ் ஆர் பர்சன் சோசன் பை காட் ஆர் ஒன் ஹூ என்ஜாய்ஸ் த வேர்ட் மினிஸ்ட்ரி இஸ் அ மேன் ஆஃப் காட். நம்ம மேன் ஆஃப் காடாக இருக்கிறோமா? அதான் ஒரு அழகான ஒரு பெரிய கேள்வி முன்பாக வைக்கிறார். பல சமயங்களில் இளைய சமுதாயம், பல சமயங்களில் இறைவனின் மனிதராக இருக்கிறார்களா, இறைவனின் இளைஞராக இருக்கிறார்களா? திருத்தந்தை பிரான்ஸ் அழகாக சொல்லுவார், புனிதத்தையும் தூய்மையும் நேசியுங்கள், அது உங்கள் மகிழ்ச்சியை குழைக்காது. டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் டு பி ஹோலி பிகாஸ் இட் வில் நாட் டேக் அவே யுவர் ஜாய் என்று அழகாக சொல்வார். ஐயோ, தூய்மையாக ஒழுக்கமாக இருந்தோம்னாக்க மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். அதுவல்ல வாழ்க்கை. உண்மையான மகிழ்ச்சியை, நிலையான மகிழ்ச்சியை, உள்ளும் புறமும் மகிழ்ந்திருக்கிற, உணவும் உன் வீட்டாரும் உன்னை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு மகிழ்கிற மகிழ்ச்சியை கடவுள் கொடுப்பார். நம்ம மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு 25 வயசில் குடிக்க ஆரம்பித்து 35 வயசில் செத்து போகிற ஒரு மகிழ்ச்சி எல்லாம் மகிழ்ச்சி இல்லைங்களா? அந்த அந்த மேன் ஆஃப் காட். இஃப் யூ ஆர் ட்ரூலி எ குட் லீடர் யூ வில் பி அ மேன் ஆஃப் காட். பதவிக்காக, அதிகாரத்திற்காக, பணத்திற்காக, புகழுக்காக, இச்சைக்காக, காசுக்காக, அல்லது ஜாதிக்காக, அல்லது மொழிக்காக, அல்லது பிராந்திய உணர்வுக்காக துண்டாடுகிற டிவிசிவ் ஃபேக்டர்ஸ்க்காக இறையாகாத மனிதர் தான் இறை மனிதர். சாமுவேல் இருந்தார். இன்றைக்கு நம்முடைய இளம் சமுதாயத்திற்கு இந்த சாமுவேல் ஒரு உன்னதமான தலைவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் தேடி தேடி போகிறோம். அப்படிப்பட்ட தலைவர்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர்களை தந்து நம்முடைய இளைய சமுதாயத்தை வழிநடத்தி இறைவன் நம்ம கிருபை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இறுதி பகுதியினுடைய அழகான செய்தியாக இருக்கிறது. நன்றி தந்தை அவர்களே. மிகவும் தெளிவான விளக்கம், அதையும் சார்ந்த வாழ்வியல் கருத்துக்கள் எங்களை செறிவூட்டுகின்றன.
வாழ அழைக்கின்றன, தூண்டுகின்றன. இப்பேற்பட்ட இறைவனோடு சேர்ந்த இறைவாக்கினராய் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது. நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 7ஆம் பிரிவுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 7. கிரியத்து எயாரிமின் ஆள்கள் வந்து ஆண்டவரின் பேழையை தூக்கிச் சென்று குன்றின் மீதிருந்த அபினதாபின் வீட்டில் வைத்தனர். ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அவன் மகன் எல்யாசரை திருநிலைப்படுத்தினர். பேழை கிரியத்து எயாரிமில் பல நாள்கள் தங்கியது. 20 ஆண்டுகள் ஆயின. இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர். இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது: நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள். அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். பெலிஸ்தியர் கையினின்று அவர் உங்களை விடுவிப்பார். இஸ்ரேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள். மேலும் சாமுவேல், இஸ்ரேலர் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள். உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் என்றார். ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவர் திருமுன் ஊற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராயிருந்தார். இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டனர். அப்போது பெலிஸ்தியர் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள். இதை கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள். இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது: நம் கடவுளாகிய ஆண்டவர் பெலிஸ்தியர் கையினின்று நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும். ஆகவே பால் குடிக்கும் ஓர் ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு ஒரு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் தம் மன்றாட்டை கேட்டார். சாமுவேல் இவ்வாறு எரிபலி செலுத்தி கொண்டிருந்த போது பெலிஸ்தியர் இஸ்ரேலுடன் போரிட நெருங்கினர். அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது பேரிடி முழங்கச் செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேலர் முன்பாக தோல்வியுற்றனர். இஸ்ரேலர் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துரத்திச் சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் நடுவில் நிறுத்தி, ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன. பெலிஸ்தியரின் கையினின்று இஸ்ரேலர் தங்கள் எல்லை பகுதியை மீட்டுக் கொண்டனர். மேலும் இஸ்ரேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று. சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராயிருந்தார். அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல், கில்கால், மிஸ்பா ஆகிய இடங்களிலெல்லாம் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார். பின்பு அவர் தம் வீடு இருந்த ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
இந்த 8ஆம் அதிகாரத்திலே ஆன்டி மொனார்க்கியல் என்று சொல்லப்படுகிற மன்னராட்சி மறுப்பு கொள்கை பற்றிய சித்தாந்தத்தை ஆசிரியர் இடைச்சலாக சொல்லுகிறார். இந்த முதல் அரசர் என்று சொல்லப்படுகிற இந்த சவுல் வெற்றியின் அரசரா? மக்கள் விரும்பி கேட்ட அவங்களுடைய வேண்டுகோளை இந்த சவுல் நிறைவேற்றினாரா? இறைவன் வகுத்து கொட்ட திட்டங்களுக்கு இணையாக அவர் நடந்து கொண்டாரா? இப்படி பல்வேறு கேள்விகளோடு நாம் தடுமாறுகிற பொழுது இந்த பகுதி அதற்கு விடை சொல்கிறது.